அம்மா. சண்மதி, என்னாச்சு சண்மதி? நெருப்பு பட்டுருச்சு. எரியுது, எரியுது. கொஞ்சம். சண்மதி, என்னாச்சுமா? நெருப்பு பட்டுருச்சு. ஐயோ, என்னமா கவனமா இருந்திருக்க கூடாதா? ஐயோ, ஐயோ, என்னமா இப்படி ஆயிடுச்சு? ஒண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. எரியுது கார்த்திக். சரி சரி. என்னம்மா? என்ன கார்த்திக்? எரியுது. பார்த்து சமையல் பண்ணிக்க கூடாதா? மாமா, தப்பு ஏன் மேலதான். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி போடலான்னு போனேன். கேஸ் ஆன் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து போன் வந்துச்சுன்னு வெளியே போயிட்டேன் மாமா. அது தெரியாம சண்மதி வந்து பக்கத்து பார்ட்னர் ஆன் பண்ணும்போதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஐ அம் சாரி சண்மதி. இல்ல இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. நானும் ஸ்டவ் ஏற்கனவே ஆன் பண்ணி இருந்ததை கவனிச்சிருக்கணும். கவனிக்காம விட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிட்டே இருக்காங்க. இது சரியில்லையே. பாத்து கை அப்படி வச்சுக்கோ. கை கொடு. பாத்து பாத்து பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்க. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். நான் வேணா டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், அதான் மருந்து போட்டு விட்டுட்டேன்ல, சரியாயிடும். ஏமா, நீ காயம்பட்ட கையோட எதுவும் வேலை செய்ய வேண்டாமா? நீ முதல்ல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. நீ போ. ஆளாளுக்கு அப்படியே உருகுறாங்களே. பாவம் சண்மதி. ஏ ஆர்த்தி, என்னடி நடக்குதுங்க? இப்ப இங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் முதல்ல போன் போட்டு பவானி கிட்ட சொல்லணும். இதெல்லாம் எதுக்குமா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? ஏய், இந்த விஷயம்லாம் எப்ப பூகம்பமா வெடிக்கணும் யாருக்கடி தெரியும்? எதுக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் அவங்க காதல போட்டு வைப்போம். சரி, நீ வா. அப்படியா? ஐயோ, என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எப்போ நடந்துச்சு? சரி சரி. ஏங்க, வீட்லயும் பேங்க் வேலையாவே இருக்கீங்களே, சண்மதி வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஏன் அப்படி கத்துற? ஏங்க, சண்மதி வீட்ல கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சா? கேஸ் சிலிண்டர் வெடிச்சுதா இல்ல கேஸ் ஏதாவது லீக் ஆச்சான்னு எனக்கு சரியா தெரியல. அமுதா போன் பண்ணி ரொம்ப பதட்டமா பேசினாங்க. கார்த்திக் தான் கேஸ திறந்து வச்சிட்டாரு, அதனால சண்மதிக்கு காயம் பட்டுருச்சுன்னு ரொம்ப பதட்டமா பேசினாங்க. ஏய், என்னடி சொல்ற? ஏதோ பெரிய பிரச்சனை. சண்மதி வீட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னதால
கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே. கார்த்தியா? இருங்க, எங்க போறீங்க? இல்ல, அப்பா கிட்ட போய். அப்பா கிட்ட போய் இப்ப என்ன சொல்லுவீங்க? நேரா கார்த்திகை போய் பார்த்து என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சண்மதிக்கு ஃபோன் பண்ணலாமா? இரு. ஏங்க, அவளே நமக்கு ஃபோன் பண்ணல. நமக்கு ஃபோன் பண்ணா அத உங்க அப்பா கிட்ட சொல்லுவோன்னு பாவம் பயந்துருப்பா. ஏங்க, சும்மா நின்னுட்டு இருக்காம கிளம்புங்க. சண்மதிக்கு ஒண்ணுனதும் நீங்க போய் நின்னாதானே அந்த கார்த்திக்கும் உங்க மேல ஒரு பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அங்க போய் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு விவரமா விசாரிச்சுட்டு வாங்க. அங்க சண்மதி சொல்லாம இருந்தா அமுதா கிட்ட கேளுங்க, அவங்க விவரமா சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருந்தா சண்மதிய பேசாம நம்ம வீட்டுக்கு. இங்க பாரு, விடு, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. அந்த கார்த்திக் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சண்மதி சொன்னான்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன். நான் சொல்றத நீ செய். ஏண்டி அமுதா? அம்மா, என்ன காலையில சண்மதி அப்படி அலர்னா? அவ கத்திர சத்தம் எங்க கிச்சன் வரைக்கும் கேட்டுது. என்ன ஆச்சு அமுதா? சண்மதிக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல, அது வந்து ஏய் இருடி, நீ பேசாம இரு. பிரச்சனையான்னு கேக்குறீங்களே, கல்யாணம் முடிஞ்சு சண்மதி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை தாமா. இன்னும் அவளுக்குள்ள ஒத்து போலையா என்ன? எங்க கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க நல்லா பேசிக்கிட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அவாதான் சின்னஞ்சிறுசு அப்படி இருக்கான்னா நீயாவது எடுத்து சொல்லப்படாதா? ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அவங்க 2 பேர் மனசுக்குள்ளயும் இல்லாத போது நாம சொல்லி மட்டும் அவங்க கேட்கவா போறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள நேருக்கு நேரா பாத்துக்கிட்டாலே வீடு போர்க்களமா மாறிடுது. தினம் தினம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இருக்கு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற நீங்களே பதட்டமா இருக்கீங்கல்ல, கூடவே இருக்கிற எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். பாத்து அமுதா, இப்படியே அவளுக்குள்ள சண்டையாயி தேவையில்லாத பிரச்சனை வந்துட போறது. நாளைக்கே ஏதாவது அசம்பாவிதமா நடந்து கோர்ட்டு போலீஸ்னு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன இருந்தாலும் குடும்ப பிரச்சனைய 4 செவத்துக்குள்ள பேசி முடிக்கிறது தான் நல்லது. பெரியவா, நீங்க தான் நாசுக்கா எடுத்து சொல்லணும், அவளுக்கு புரிய வைக்கணும். எடுத்து சொல்லு அமுதா. சரிங்கம்மா. அம்மா, கிச்சன்ல சமைக்கும் போது சண்மதிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? அதுவும் இந்த கிழவி கிட்ட இதெல்லாம் சொல்லி என்னமா ஆக போகுது? ஏய் சும்மா இருடி. அந்த அம்மா கிட்ட சொன்னதுனால என்ன? இப்போ அந்த கிழவி தான் நமக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கு. என்னம்மா சொல்ற? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. உள்ள போலாம் வா. கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன ராஜி, எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ற விஷயமா பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதான் நானும் ஜீவாவும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு எதுக்கு ராஜி அவ்வளவு தூரம் அலையணும்? பேங்க்ல இருந்து யாரையாவது வர சொன்னா அவங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க, நீ சைன் பண்ணி கொடுத்து விட போற. அப்புறம் என்னமா? அப்பா, இது கார்ப்பரேட் அக்கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் பா. இத பேங்க் மேனேஜர், சீஃப் ஆடிட்டர் எல்லார் முன்னாடியும் வச்சு தான் அம்மா சைன் பண்ணணும். அதனால தான் நாங்கள் பேங்க்குக்கு போகிறோம். அது சரிடா, ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எதுக்கு வெளியில அலையணும்னு தான் நான் கேட்டேன். உடம்பு நல்லானதுக்கு அப்புறமா இதெல்லாம் போய் பண்ணிக்கலாமே. இன்னைக்கு போகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? என்னங்க, எப்படி பார்த்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுதானே ஆகணும். எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸ்டா இருக்கும். அதான். சரிம்மா,
ஓ இஷ்டம். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தா சரி. ராஜிமா, காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை இன்னும் சாப்பிடல. இந்தாங்க. ஐயோ, என்னம்மா இது காயம்? என்னம்மா அது? ஏதோ தீக்காய மாதிரி இருக்கு. ஆமா அங்கிள், இன்னைக்கு காலையில சமைக்கும் போது லைட்டா நெருப்பு பட்டுருச்சு. என்ன சண்மதி, நெருப்பு பட்டுருச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஜீவா, முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜீவா, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் ராஜிமா. என்ன நீ தீக்காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போய் காட்டலனா எப்படி? இப்படி அஜாக்கிரதையா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல ராஜிமா, நெருப்பு பட்டதுமே நான் உடனே ஆயில்மெண்ட் போட்டுட்டேன். இப்போ பெருசா வலி இல்ல, மருந்து போட்டிருக்கேன்ல, அதுவா சீக்கிரம் சரியாயிடும். எதுக்கு டாக்டர் எல்லாம்? விடுங்க, பாத்துக்கலாம். எப்படி காயப்பட்டிருக்கு பாரு. சமைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணக்கூடாதா? இப்ப வலி எதுவும் இல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க இது ஒண்ணு நினைச்சு வருத்தெல்லாம் பட வேண்டாம். மிஞ்சி போனா 2 நாள்ல சரியாயிடும். நீங்க மறக்காம ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். மாத்திரை எடுத்துக்கோங்க. வரேன் அங்கிள். வரேன் ராஜம்மா, மாத்திரை சாப்பிடுங்க. வரேன் ஜீவா. சரிங்க நீ. அம்மா, நமக்கு பேங்க் போக டைம் ஆச்சு. மாத்திரை சாப்பிடுங்க, கிளம்பலாம். நாங்க போயிட்டு வரோங்க. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வரேன்ப்பா. நான் போறேங்க. நான் வரேங்க. இங்கதான் அப்படி நிறுத்துங்க. அண்ணே, இங்கே நில்லுங்க, நாங்க வந்துடுறோம். சரியா? வாடி. என்னம்மா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு தான் உனக்கு இவ்ளோ பில்டப்பா? ஏய், அப்படியே மண்டை மேலே போட்டுருவேன். அம்மா இவ்வளவு பெரிய திட்டத்தோட இங்க வந்திருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. வந்து நீயே என்ன பண்றேன்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். வா வா. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? நிறைய வேணுங்க. ஆனா பாருங்க, இந்த பலசரக்கு எழுதி வச்சிருந்த லிஸ்ட நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு வீட்ல சொல்லலான்னு பார்த்தா போன் பண்ணி கேட்க போனையும் எடுத்துட்டு வரல. நீங்க தப்பா நினைக்கலனா உங்க கடையில இருந்து ஒரு போன் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப நன்றிங்க. யாருக்குமா? ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்ங்களா? போலீஸா? ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான். சொல்லுங்க. நான் பொதிகை நகர் 2வது தெருவுல இருந்து பேசுறேங்க. இந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட முதலாளி ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தெருவுல தான் நாங்களும் இருக்கோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அவங்க பையனுக்கு இப்பதாங்க சமீபத்துல கல்யாணமாச்சு. கல்யாணமாகி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒரே கொடுமையா படுத்துறாங்க. தினம் ஒரே சண்டை சச்சரவு தான். அந்த பொண்ணு அவங்க அடிச்சு கொடுமைப்படுத்துற சத்தம் அந்த தெருவே கேக்குது. என்னால அங்க நிம்மதியா இருக்கவே முடியல. ஒரே பப்ளிக் நியூசன்ஸா இருக்குங்க. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, அந்த பையன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சானா இல்ல என்ன பண்ணானே தெரியல. அந்த கார்த்திகோட சம்சாரம் சண்மதி அலர்ன சத்தம் அந்த தெருவே கூட்டம் கூட்டிடுச்சுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே பதறி போச்சு. பாவி பைய அந்த பொண்ணை என்ன கொடுமைப்படுத்துறானோ தெரியல.
அதாங்க நான் ஃபோன் பண்ணேன். இத நீங்க அப்படியே கேட்காம விட்டுட்டீங்கன்னா அவங்க அந்த பொண்ணை அடிச்சே சாகடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. நீங்க தான் உடனே அங்க வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிச்சு நியாயத்தை காப்பாத்தி அந்த பொண்ணையும் காப்பாத்தணும். அப்புறம் தப்பா நினைக்க கூடாது. அவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம், அதிகாரம் அப்படி இப்படின்னு நீங்க இதெல்லாம் கண்டுக்காம விட்டுறக்கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட உயிர் முக்கியம் இல்லைங்களா? அதனால நீங்க அங்க கிளம்பி வந்து அது என்ன ஏதுன்னு உடனே விசாரிங்க. நான் உடனே ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு செக் பண்றேம்மா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க. அம்மா, உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையே? என் பேர் என்ன சொல்லவே இல்லைங்களா? அந்த தெருவுல இருந்து பேசுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நல்லது செய்யறதுக்கு பேரு விலாசம்லாம் எதுக்குங்க? நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நீங்க அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்துங்க, அது போதும் எனக்கு. சரிங்க மேடம், நான் உடனே என்ன ஏதுன்னு பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா, ஆடி போயிடலாம். அம்மா, அம்மா, என்னம்மா இது இப்படி கொளுத்தி போடுற? இப்படி கொளுத்தி போட்டா தானே கொழுந்து விட்டு எரியும். சீக்கிரமா வீட்டுக்கு போலாண்டி. அங்க நல்லா கொழுந்து விட்டு எரியிற ஜோதியில நாமளும் ஐக்கியமாகி ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். வா. வந்துட்டாங்க. ஐயோ, தமிழ்நாடு போலீஸ் தாண்டி. போன் பண்ண 10வது நிமிஷமே வந்து நிக்கிறாங்க பாரு. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்கல. அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வா. இப்ப போலாம். இங்க கார்த்திங்கிறது யாரு? என்னுடைய பையன் தான். என்ன விஷயம் சார்? இப்ப அவர் எங்க இருக்காரு? அப்பா, நீங்க தான் கார்த்திகா? ஆமாங்க சார். என்ன விஷயம்? உங்க ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? கொடுமைப்படுத்துறேனா? நானா? நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல சார். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க. தப்பு சரியில்லை நீங்க சொல்லாதீங்க சார். அதை விசாரிக்க தான் நாங்க இருக்கோம். மிஸ்டர் கார்த்திக், இன்னைக்கு காலையில கூட உங்க மனைவிய பிசிக்கலா ஹேர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க அவங்கள கொடுமைப்படுத்திருக்கீங்க. நானா? சார், அத அவங்க சமைக்கும் போது தெரியாம கையில நெருப்பு பட்டுருச்சு. நான் எதுவும் அவங்களை ஹர்ட் பண்ணல. எது சொல்லணும்னாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்திருப்போமா என்ன? அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல இன்ஸ்பெக்டர். இதை பாருங்க சார், உங்க பையன் உங்க மருமகளை கொடுமைப்படுத்துறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை அபிஷியலா விசாரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்க உங்க தரப்புல எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வந்தா? உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் டியூட்டி என்னவோ அதை நான் செய்யறேன். சார், தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணாம கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணுங்க.
அப்பா, நம்ம மேல தப்பு இல்லைன்றப்போ நம்ம ஏன் இப்ப பதட்டப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? இன்ஸ்பெக்டர், நான் உங்க கூட வரேன். டேய், எனக்கு என்னமோ அது தப்பா படுதுப்பா. நீ எதுவும் அவசரப்படாத. முதல்ல நம்ம அட்வொகேட்டை வர சொல்லி அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்போம். உன் மாமனார் வக்கீல கூப்பிட சொல்றாரு. சார் ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க.